கேமரா எப்படி ஃபிட் பண்ணுது. ஸோ இந்த சிசிடிவி கேமரா ஃபிட்டிங்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணணுன்னாவே எல்லோரும் கேமரா மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது கான்செப்ட்டு. ஸோ அதுக்கு என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் வேணுன்றதுக்காக தான் இப்போது இந்த சின்ன ஒரு வீடியோ போட்டிருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் சப்ளை, அதாவது பவர் சப்ளை. இது வந்து இது என்ன பிராண்ட்னா ERD. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்கும். இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா இது கோஎக்ஸ் கேபிள்னு சொல்லுவாங்க, 3+1 கேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்று காப்பர் இருக்கும், இது வீடியோக்குள்ள கேபிள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, ஒன்று வந்து மைனஸ். இது வீடியோ கேமராவுக்கு சப்ளை பண்ணக்கூடிய கேபிள்ஸு. ஸோ இந்த கனெக்ட் பண்ணதுக்கு இதுக்கு பேர் BNC கனெக்டர்னு சொல்லுவாங்க. இது செப்பரேட்டாக தான் இருக்கும். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்ன்றதுக்காக சொல்கிறேன். BNC கனெக்டர் தனியாக இருக்கணும், இந்த கேபிள்ஸ் தனியாக இருக்கணும், பவர் சப்ளை தனியாக வாங்கணும், ப்ளஸ் இது DVR. ஸோ இந்த DVRல இப்போ கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 4 MB DVR இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் 2 MB DVR இருந்திருக்கும். அது வந்து ரெசல்யூஷன் கம்மி, இது ரெசல்யூஷன் அதிகம். அதுக்குள்ளே இதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குதுன்னா 4 MB இப்போ இருக்கிற கரண்ட் வெர்ஷன். ஸோ இதில் உங்களுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து எர்த்து பாயிண்ட். இந்த எர்த்து பாயிண்ட்டு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, வீடியோ உங்களுக்கு ஃபுட்டேஜ் வரும்போது அலையாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா இந்த எர்த்து பாயிண்ட்டில் நம்மளுக்கு இதிலேருந்து ஏதாவது பவர் சப்ளை லீக்கேஜஸ் வந்தாலும் டைரெக்டாக எர்த்துக்கு பூமிக்கு போகணும். அதுக்காக வேண்டி இந்த எர்த்து பாயிண்ட் வச்சுருக்கு. ஸோ இந்த எர்த்து பாயிண்ட் மூலிமா க்ரீன் கலர் கேபிள் ஒன்று இதில் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வாய்ஸ் ரெக்கார்டிங்காக. ஸோ நீங்கள் பேசக்கூடிய வாய்ஸ் வந்து நமக்கு டிவிஆரில் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். அதை நீங்கள் ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு மைக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளது தான் இந்த 2 பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது VGA கேபிள்னு சொல்லுவாங்க. இந்த VGA கேபிள் தான் நமக்கு வீடியோ ரெசல்யூஷனை பார்க்கறதுக்குண்டான கேபிள். இந்த கேபிள் நீங்கள் மானிட்டர் வாங்கினீங்கன்னா அது கூட தருவாங்க. ஸோ அதுக்குள்ளே அப்படி இல்லைன்னா நீங்கள் செப்பரேட்டாக தான் இந்த வீடியோ கேபிள்ஸ் வாங்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த DVRல ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு 1 மந்த்து கேட்ட டேட்டா ஸ்டோரேஜ் வேணும், இல்லை 2 மந்த் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த DVRக்குள்ளே ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு 500 MB போதும் அப்படின்னாங்கன்னா ஸோ அதுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க் வரும். கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் கிடைக்கும், பட்டு நீங்கள் 1 TB 2 TB போகிறது பெட்டர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேமரா பாக்ஸ்குள்ளார இப்போது இது வந்து இந்த கேமரா வந்து கொண்டு வந்து டைரெக்டாக இதே போல் ஒரு BNC கனெக்டர் இருக்கும். அந்த கனெக்டர்லேருந்து கேமராவை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கனெக்ட் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு வீடியோ ஃபுட்டேஜஸ் வந்து டைரெக்டாக மானிட்டர்ஸ்க்கு வரும். வீடியோ ஃபுட்டேஜ் மானிட்டர் வரும். ஸோ இப்போ 3 கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கோம். 3 கேமராக்குள்ள ஃபுட்டேஜஸ் வரும். ஸோ இந்த ஃபுட்டேஜை நீங்கள் உங்கள் மொபைலுக்கும் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து இன்டர்நெட் கேபிள், Cat6 கேபிளை உங்களுடைய மோடத்தில் இருந்தோ இல்லை ரவுட்டர் சுவிட்சில் இருந்தோ டைரெக்டாக DVRக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட்டேஜஸ் வந்து நீங்கள் வெளியில் மொபைல்லே பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் அது கொடுக்க முடியல, ஒய்ஃபை DVR வாங்கியிருந்தீங்கன்னா ஒய்ஃபை DVR பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, HDMI வந்து நீங்கள் டைரெக்டாக நம்ம டிவியை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிவி வந்து HDMI கேபிள் மூலிமா பார்க்குறீங்கன்னா மானிட்டர் தனியாக வாங்க வேண்டியதில்லை, HDMI கேபிள் கொண்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா LAN + USB. இது மவுஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக உங்களோட பென்ட்ரைவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளேபேக் பண்ணணும், டேட்டா ஸ்டோரேஜ் எடுக்கணும் அப்படின்னிங்கன்னா இன்னொரு மவுஸு USB கனெக்ட் பண்ணி இதில் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே மேலே பாருங்கள் பவர் சப்ளை ஆனால் இன்னும் அந்த லைட் எரியும். ப்ளஸ் வந்து டேட்டா வந்து DVRல ஸ்டோரேஜ் ஆகிட்டிங்கன்னா இது பிளிங்காகி போகும். இன்டர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இதில் நெட்டில் உங்களுடைய வீடியோஸ் வந்து லைவாக போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த கேபிள் இந்த லைட் எரியும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்த்துருப்பீங்க. ஒன்று பவர் சப்ளை வேணும், DVR, ஹார்ட் டிஸ்க்கு,
BNC கனெக்டர் ப்ளஸ் கோஎக்ஸ் கேபிள், கேமரா. நீங்கள் ஃபுட்டேஜை வந்து மானிட்டரில் லைவாக பார்க்கணுன்னா ஒரு மானிட்டர் வேணும், ப்ளஸ் அது கூட பவர் சப்ளைஸ் வேணும். ஸோ இத்தனை ஐட்டம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் CCTV கேமராவை பார்க்க முடியும், பண்ண முடியும். நீங்கள் ஒரு கேமரா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா வைஃபை கேமரானது தனியாக செப்பரேட்டாக இருக்குது. பட் அதில் வந்து 1 month 2 month டேட்டாலாம் ஸ்டோரேஜ் இருக்காது. ஒன்லி 3 days 2 days அந்த மாதிரி டேட்டா தான் ஸ்டோரேஜ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சம்திங் ஒரு 15 daysல ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் DVR போட்டு அதை கொண்டு போகலாம். இதுக்கும் மேலே இன்னொரு அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய டேட்டாவை க்ளவுடில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா க்ளவுடில் இருந்து நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு சில இடத்துல திருடங்க வருவாங்க, டிவிஆரே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது ஒன்றுமே இருக்காதுன்னு நீங்கள் சொல்லலாம். பட் அதை நீங்கள் இன்டர்நெட் கேபிள் மூலிமா க்ளவுடில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா க்ளவுடில் அதுக்கு ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் இருக்குது, அது மூலிமா நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதுனால கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஜஸ்ட்டு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். CCTV கேமரா எப்படி ஃபிட் பண்ணுது. ஸோ இந்த CCTV கேமரா ஃபிட்டிங்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், CCTV இன்ஸ்டால் பண்ணணுன்னாவே எல்லோரும் கேமரா மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது கான்செப்ட்டு. ஸோ அதுக்கு என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் வேணுன்றதுக்காக தான் இப்போது இந்த சின்ன ஒரு வீடியோ போட்டிருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் சப்ளை, அதாவது பவர் சப்ளை. இது வந்து இது என்ன பிராண்ட்னா ERD. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்கும். இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா இது கோஎக்ஸ் கேபிள்னு சொல்லுவாங்க, 3+1 கேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்று காப்பர் இருக்கும், இது வீடியோக்குள்ள கேபிள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, ஒன்று வந்து மைனஸ். இது வீடியோ கேமராவுக்கு சப்ளை பண்ணக்கூடிய கேபிள்ஸு. ஸோ இந்த கனெக்ட் பண்ணதுக்கு இதுக்கு பேர் BNC கனெக்டர்னு சொல்லுவாங்க. இது செப்பரேட்டாக தான் இருக்கும். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னதுக்காக சொல்கிறேன். BNC கனெக்டர் தனியாக இருக்கணும், இந்த கேபிள்ஸ் தனியாக இருக்கணும், பவர் சப்ளை தனியாக வாங்கணும், ப்ளஸ் இது DVR. ஸோ இந்த DVRல இப்போ கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 4 MB DVR இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் 2 MB DVR இருந்திருக்கும். அது வந்து ரெசல்யூஷன் கம்மி, இது ரெசல்யூஷன் அதிகம். அதுக்குள்ளே இதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குதுன்னா 4 MB இப்போ இருக்கிற கரண்ட் வெர்ஷன். ஸோ இதில் உங்களுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து எர்த்து பாயிண்ட். இந்த எர்த்து பாயிண்ட்டு எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, வீடியோ உங்களுக்கு ஃபுட்டேஜ் வரும்போது அலையாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா இந்த எர்த்து பாயிண்ட்டில் நம்மளுக்கு இதிலேருந்து ஏதாவது பவர் சப்ளை லீக்கேஜஸ் வந்தாலும் டைரெக்டாக எர்த்துக்கு பூமிக்கு போகணும். அதுக்காக வேண்டி இந்த எர்த்து பாயிண்ட் வச்சுருக்கு. ஸோ இந்த எர்த்து பாயிண்ட் மூலிமா க்ரீன் கலர் கேபிள் ஒன்று இதில் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வாய்ஸ் ரெக்கார்டிங்காக. ஸோ நீங்கள் பேசக்கூடிய வாய்ஸ் வந்து நமக்கு DVRல ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். அதை நீங்கள் ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு மைக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளது தான் இந்த 2 பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா